கோட்பாடு என்ன? Fear God, give glory to God. ஆண்டவருக்கு பயப்படு, தேவனை மகிமைப்படுத்து. See, there are certain phrases peculiar to Seventh-day Adventists. நம்முடைய வாழ்க்கையில செவன்த்-டே அட்வென்டிஸ்டுக்கென்று ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் இருக்கிறது. One is three angels' messages. அது என்னென்ன முக்கியமான செய்திகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முத்தூதின் செய்திகள். Do you know anything else? இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? What is not known to CSI, Pentecost or any other church, peculiar to Seventh-day Adventists? நிறைய திருச்சபை பிள்ளைகளுக்கு பெந்தேகோஸ்தே சர்ச் நிறைய சபைகளுக்கு அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இந்த செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் பிள்ளைகளுக்கு மிக விலையுயர்ந்த ஒரு சத்தியமாக இந்த முத்தூதின் சுவிசேஷம் இருக்கிறது. Second one is close of probation. இரண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கிருபையின் கால முடிவு. If you talk to anybody else close of probation, they have no idea. நீங்க அப்படியே பேசுனீங்கன்னா இத பத்தி பேசினா எதுமே உங்களுக்கு தெரியாது. Number 3, investigative judgment. மூன்றாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நுட்ப நியாய விசாரணை. Number 4, remnant. நாலாவது விஷயம் என்னன்னா மிதமான ஒரு சபை. Like this, there is one more. இதே போல இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. Can you guess? ஏதாவது நீங்க அதை கண்டுபிடிக்க முடியுமா? That is called time of Jacob's trouble. அதாவது யாக்கோபின் இக்கட்டு காலம் என்று ஒன்று இருக்கிறது. Have you heard of that? இத பத்தி நீங்க கேட்டிருக்கீங்களா? எங்கயாவது? Okay. Yes. Let's read Matthew 24 and verse 21. மத்தேயு 24:21 யாராவது வாசிக்க முடியுமா? நானே வாசிக்கணுமா? கொஞ்சம் குயிக்கா வாசித்தா நல்லது. வேகமா வாசிங்க. ஏனெனில் உலக உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். The question is it over during the 1260 years of papal supremacy? Is it completed? இது 1260 இந்த ஆண்டு அந்த காலகட்டத்திலேயே இந்த யாக்கோபின் இக்கட்டு காலம் முடிஞ்சதா அல்லது போப்பு ஆண்டவர் அந்த பேப்பசி காலகட்டங்கள்ல அது முடிஞ்சதா or is it coming in future? இல்லது இது வருங்காலத்துல வரப்போகுது எதிர்காலத்துல வரப்போகிற ஒரு விஷயமா? Bible talks about time of Jacob's trouble. வேதம் சொல்கிறது இது யாக்கோபின் இக்கட்டு காலம். This phrase is found in Jeremiah chapter 30 verse 7. இதை பற்றி நாம் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எரேமியா 30ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் படித்தால் தெரிந்து கொள்ளலாம். ஐயோ அந்த நாள் பெரியது, ஐயோ அந்த நாள் பெரியது, அதே போலத்த நாள் இல்லை, அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். What is the promise here? என்ன ஒரு வாக்குத்தத்தம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது? This is a great time of tribulation. அது மிகுந்த யாக்கோபனுடைய இக்கட்டு காலம். But he will be saved out of it. ஆனாலும் அதிலிருந்து ஒரு ரட்சிப்பை அவன் பெற்றுக் கொள்கிறான். We will look at the trouble that Jacob went through. அதாவது இப்போ நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் யாக்கோபு என்கிற பக்தன் அவன் போன அந்த பயணம் இக்கட்டான ஒரு பயணத்தை குறித்து நாம ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். Jacob and his brother Esau, there is struggle between the brothers. அதாவது யாக்கோபு ஏசா இவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு உபத்திரவங்கள் இருந்ததை நம்ம பார்க்க முடியும். That represents the struggle between the righteous and the wicked in the last days. எப்படி ஏசா யாக்கோபுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் உபத்திரவங்கள் காணப்பட்டதோ அவங்களுக்குள்ளதான காரியங்கள் காணப்பட்டதோ அதே போல இன்னும் நீதிமான்களுக்கும் துன்மார்களுக்கும் இடையே பயங்கரமான ஒரு பிரச்சனைகள் காணப்படும். While Jacob was running away from home, we know one place he slept, he used a stone as a pillow. யாக்கோபு ஊரை விட்டு அப்பா அம்மா விட்டு வெளியே ஓடும்போது அவன் இரவு நேரத்துல ஒரு கல்லை எடுத்து தலையணையாக வைத்திருக்கிறார். That night he had a vision. அந்த நேரத்துல இரவு நேரத்துல அவன் ஒரு தரிசனத்தை காண்கிறான். In that vision God spoke to him and gave him 4 promises. அந்த தரிசனத்துல 4 விதமான காரியங்களை ஆண்டவர் பேசுகிறார். What are the promises? என்னென்ன வாக்குத்தத்தங்கள்? Number 1, this land I will give you and to your generations.
Promise number 1, this land where you are sleeping, I'll give it to you and to your seed, to your generations. வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால் இந்த இடத்தை உன்னுடைய சந்ததிக்கு நான் கொடுக்க போகிறேன். முதல் வாக்குத்தத்தம். Second promise, your seed will grow, multiply and become like the dust of the earth. உன்னுடைய சந்ததி இந்த உலகத்தின் மணலத்தனையாக ஆசீர்வதிக்கப்பட போகிறது. Number 3, in thy seed shall all the promises of the earth be blessed. இந்த சந்ததியின் மூலமாக உலகம் முழுவதுமாக இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். Number 4, I am with you, I will be with you wherever you go, I will not leave you until the promise is fulfilled upon you. நான் எங்கெல்லாம் போறையோ அங்கெல்லாம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், என்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று சொல்லி 4 விதமான ஆசீர்வாதங்களை யாக்கோபுக்கு கொடுக்கிறார். Jacob lost his home because of his sins. அவன் வீட்டை இழந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பாவம். Like Adam who lost his Eden home. ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தை இழந்தது போல யாக்கோபு தன்னுடைய வீட்டை இழந்து போகிறான். And he ends up in his uncle's place, Laban's place. அவன் லாபானுடைய வீட்டுக்கு கடைசியாக செல்கிறான். And Laban himself is a deceiver. அவனும் ஒரு ஏமாற்றுக்காரன். He changed Jacob's reward 10 times. அவன் யாக்கோபுக்கு 10 முறை சம்பளத்தை மாத்துகிறான். And then made Jacob's life miserable. அவனுடைய யாக்கோபுடைய வாழ்க்கை மிக உபத்திரவமாக அவன் மாற்றுகிறான். But adversity made Jacob patient in tribulation. இந்த பயங்கரமான ஆபத்தின் மூலமாக இந்த யாக்கோபு நிறைய காரியங்களை பொறுமையோடு கற்றுக்கொள்கிறான். After 20 years, 20 ஆண்டுகளுக்கு பிறகு suddenly he hears his cousins whispering that this fellow has come and taken all our father's property. அதாவது அவங்களுக்குள்ள அவங்க சொந்தக்கார சகோதரத்துக்குள்ள அந்த லாபானுடைய அந்த குடும்பத்துக்குள்ள யாக்கோபு வந்ததுனால நிறைய காரியங்கள் அவனை எடுத்துக்கிறான், ஆசீர்வாதங்கள்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு குறையை அங்கே வைக்கிறார்கள். Turn to Genesis 31 and verse 1. ஆதியாகமம் 31:1 யாராவது வாசிங்க. And then he tried to look at his uncle's face, whether Laban's attitude also reflected what the children were talking. அதாவது லாபானுடைய முகம் அப்படியே வேறுபடுது, வித்தியாசமா பேசுறாங்க, குழந்தைத்தனமா பேசுறாங்க. Genesis 31 and verse 2. ஆதியாகமம் 31:2 யாராவது வாசிக்கலாம். Okay, now if all were going well, Jacob would have happily continued there. ஆனாலும் அந்த இடத்துல யாக்கோபு அதை தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறார். No, if everything had gone well, he would have continued. Wait. அதாவது யாக்கோபுக்கு எல்லாமே நலமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது அங்கேயே இருந்திருப்பாரு. But God had a different plan. ஆனா ஆண்டவருக்கு வேறொரு திட்டம் இருந்தது. The change of mind, அவருடைய சிந்தையை அங்கே மாற்றுகிறார். For a change of mind, a change of situation was necessary. அவனுடைய அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அவனுடைய அந்த சிந்தையை மாற்றி அமைக்கிறார் ஆண்டவர். For example, Israel in Egypt, towards the end, life became miserable. அதாவது எகிப்து ஜனங்களுடைய வாழ்க்கையில கடைசி நேரத்துல அவருடைய வாழ்க்கை ஜீவன் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில காணப்படுகிறது. You know, they cried and the cry was heard in heaven. அவங்க ரொம்ப அழுகையோடு சத்தம் எடுக்கிற அந்த காரியங்களை ஆண்டவர் கேட்கிறார். Church in the last days will be crying like that. இந்த சபையும் ஒரு நாள் எப்படி எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் அழுதார்களோ அதே போல இந்த திருச்சபை ஒரு நாள் அழுகும். Okay, now at this situation, after 20 years, God speaks to Jacob. மீண்டுமாக 20 ஆண்டுகளுக்கு பிறகு யாக்கோபோடு ஆண்டவர் பேசுகிறார். Genesis 31 verse 3. ஆதியாகமம் 31:3. அங்க இருக்கிறத வாசிங்க, அது நல்லா. So God says, I will be with you. You go back home. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ அங்க போ. After 20 years, suddenly he remembers mother's parting words. இப்பதான் நினைக்கிறாரு, 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் யோசிக்கிறாரு, அம்மா சொன்ன வார்த்தையை. Do you know what mother had told him at the time of leaving home?
அம்மா என்ன சொன்னாங்க? அவரு இங்க அந்த வீட்டை விட்டு வெளியே போகுதுன்னு தெரியுமா? Genesis 27:45, you go and spend a little time with my brother, and when your brother cools down, I'll call you back. அதாவது நீ இப்போதைக்கு போ, கொஞ்ச நாள்ல நான் உன்னை கூப்பிடுவேன், மறுபடியும் ரிட்டர்ன் வர, நீ திரும்ப வா அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க. You see, I hope you can follow the screen so that you don't have to read all the verses, right? Okay, I will call you. I will send somebody and call you back. நான் உன்னை யாரையாவது அனுப்பி உன்னை மறுபடியும் நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க. But the mother did not send anybody to call him. ஆனா அம்மா யாரையுமே அனுப்பல, இவரை கூப்பிடவும் இல்லை. 20 years are gone. 20 வருஷம் முடிஞ்சிச்சு. What to expect of the brother's attitude? இப்போ அவங்களுடைய சகோதரனுடைய அந்த நிலை என்ன அப்படின்ற ஒரு சூழ்நிலையில யாக்கோபு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. If it is today, we can ring and find out. நம்ம இன்னைக்கு காலகட்டத்துல போனை போட்டு எப்படியா இருக்க, நல்லா இருக்கானா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரரை விசாரிச்சுக்கலாம். So what did Jacob do? ஆனால் யாக்கோபு என்ன செய்தார்? He sent his servants to his brother to find out the degree, whether it is hot or cold. அதாவது இவர் யாக்கோபு ஒரு சிலரை அனுப்பி என்னுடைய அண்ணன் எப்படி இருக்கான், அவன் ரொம்ப கோபமா இருக்கிறானா அல்லது கூலா இருக்கிறானா அப்படின்றத பார்த்துக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறார். They went and met the brother and came back with a message. அவங்க போயிட்டு சகோதரனை சந்திச்சுட்டு மறுபடியும் ஒரு செய்தியோட திரும்பி வர்றாங்க. Genesis 32 and verse 6. ஆதியாகமம் 32:6 வாசிக்கலாம். அங்க இருக்கு. Okay, was he coming with a big garland? அதாவது ஒரு பொக்கையோட ஒரு பூக்களோட வர போறாரா? Coming with 400 young people. இப்ப 400 பேரோட வர்றாரு. Jacob understood the intention of the brother. இவர் புரிஞ்சுக்கிட்டாரு யாக்கோபு, இவன் ஏதோ ஒரு நோக்கத்தோட இவன் வர்றான். You see, the 400, Esau is a tribal chief, and the 400 are his soldiers. 400 பேர் சாதாரண மனிதர்கள் அல்ல, போர் வீரர்கள் வர்றாங்க. Okay, Jacob was greatly afraid and distressed. இந்த நேரத்துல யாக்கோபு மிகவும் பயத்தோடும் மனது உடைந்த ஒரு மனிதனாக அங்கே நிற்கிறான். Genesis 32:7, afraid and distressed. அவன் வியாகுலப்பட்டு மிகவும் பயந்தவனாக அங்கே நிற்கிறான். In the year 1735, John Wesley from England was sent to America to work as a pastor. அதாவது ஜான் வெஸ்லி வந்து ஒரு வாலிப போதகர். அவர் வந்து பிரிட்டிஷ்ல இருந்து Georgia in America. அமெரிக்காவுக்கு அழைப்பு வந்திருக்கிறது ஊழியத்திற்காக. See, the American colonies were developing in America, and this John Wesley was sent as a pastor to one area. அவர் இந்த ஜான் வெஸ்லி ஒரு இடத்துக்கு ஒரு ஊழியக்காரராக அங்க அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். He traveled in a ship. அவர் ஒரு கப்பல்ல பயணம் செய்கிறார். He didn't go by the aeroplane. அவர் மேல பறக்கல. Now our people, they are waiting for the GC. They all go by flight, not by ship. அதாவது ஜிசி நடக்க போகிறது ஜூலைல நிறைய பேர் அப்படியே பறக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. Why didn't this man go by airplane? Why did he go by ship? ஏன் அவர் அங்க போல, ஏன் இந்த கப்பல்ல பயணம் செய்யறாரு? உங்ககிட்ட தான் கேக்குறேன். Yes. This is 1735. This 1735ல இருந்துச்சா? Yes, 1903 airplane was invented. 1903ல தான் இந்த ஏரோப்ளேன் கண்டுபிடிக்கிறாங்க. You see, in the travel, on the way, the ship faced great storm. இந்த நேரத்துல இந்த கப்பல் வந்து பயங்கரமான ஒரு புயலை சந்திக்கிறது. And the people were naturally afraid. எல்லாரும் இயற்கையாகவே அவங்க ரொம்ப பயந்து அங்க இருக்கிறாங்க. But he noticed a group of people from Germany who were also traveling in the ship. They were very calm. ஜெர்மனில இருந்து வந்த பிள்ளைகளும் அங்க டிராவல் பண்றாங்க. ஆனா அவங்க ரொம்ப பயப்படவே இல்ல, ரொம்ப அப்படியே கூலா அப்படியே ரொம்ப பொறுமையா அங்க இருந்துகிட்டு இருக்காங்க. They are silently praying and softly singing. அவங்க அமைதியான முறையில ஜெபமும் பாடலும் அங்கே பாடிக்கொண்டிருக்கிறார்கள். They are also going to do missionary work in America. அவங்களும் அமெரிக்காவுக்கு ஊழியக்காரராக போறாங்க. Can you imagine people going to America to do missionary work? அவங்க அமெரிக்காவுக்கு போய் ஊழியம், மிஷனரி ஊழியம் பண்ணணும் அப்படின்னா யோசித்து பாருங்க. At that time in the ship there were many people going as missionaries. அந்த நேரத்துல அநேக பிள்ளைகள் வந்து
ஊழியக்காரராக அங்கே கடந்து செல்றாங்க. Today, if there is an aeroplane going like that, how many God's servants will be there? இன்னைக்கு ஏரோப்ளேன்லாம் இருக்கு, எத்தனை பேர் அங்க போய் ஊழியம் செய்யறதுக்கு ஆயத்தமா இருப்பாங்க? Okay, finally, they landed in America safely. அவங்க அமெரிக்காவுக்கு நல்ல பாதுகாப்போடு அங்க இறங்குறாங்க. And John Wesley had a question. அவருக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. He asked the leader of the German group the question. The question is, how can you be calm in the midst of the storm? அதாவது அவருடைய क्वेश्चन என்ன அப்படினா, புயல் இருக்கிற அந்த இடத்துல நேரத்துல நீங்க எப்படி இவ்வளவு பொறுமையா ஜெபம் பண்ணி பாடல் பாடுனீங்க? And the leader asked John, do you have trust in God? நீ ஆண்டவரை நம்புறியா? That's the question. Okay, there's a promise. It says our heavenly Father measures and weighs take the weight of every trial before it is permitted in the life of a believer. அது என்ன வந்தாலும் எது நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில அது பாரமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அனுமதி இல்லாம ஒண்ணு வர போறது கிடையாது. We are not tested like Job. நம்ம யோபுவை போல சோதிக்கப்பட்டது கிடையாது. We are not tested like Abraham. நம்ம ஒரு ஆபிரகாமை போல இதுவரைக்கும் சோதிக்கப்பட்டது இல்ல. The promise is 1 Corinthians 10:13. ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படினா 1 கொரிந்தியர் 10:13ல. Can you read from the screen, all of us together? கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெபம் இல்லாமல் ஒரு மணி நேரம் கூட பாதுகாப்பாக இருக்க முடியாது. Jacob was in fear and distress. அவர் யாக்கோபு ஒரு பயத்தோடும் வியாகுலத்தோடும் அங்கே இருக்கிறார். What did he do? அவர் என்ன செய்தார்? He offered a prayer. அவர் ஜெபித்தார். That is found in Genesis 32. இது எங்க பார்க்கலாம்னா ஆதியாகமம் 32ல சொல்லப்பட்டிருக்கிறது. 9 to 12 verses. 9 ல இருந்து 12 வசனங்கள். We read verse 10. 10வது வசனத்தை நம்ம வாசிப்போம். You know what he said? 20 years ago, when I went this way, crossed this brook, I had only a stick with me. நான் ஒரு தடியோடு தான் அங்கிருந்து நான் வந்தேன். But after 20 years, you have blessed me so much, I am not worthy of it. 20 ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய சொத்து மதிப்பு அதிகமானது, ஆனால் அதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. And the next verse, his prayer, save me from my brother. இப்போ அவருடைய வாழ்க்கையில இன்னொரு விஷயம் என்ன அப்படினா, என்னுடைய சகோதரனிடத்திலிருந்து என்னை காப்பாத்துங்க. And the next verse he says, Lord, you promised me you will be with me. நீங்க சொன்னீங்க, வாக்கு கொடுத்தீங்க, நான் உன்னோடு இருப்பேன்னு சொன்னீங்க, அதை காப்பாத்துங்க. Okay, this is called CSP. That means confession. அதாவது 3 வார்த்தைகள் இருக்கு. CSP அப்படின்ற ஒரு 3 வார்த்தையில ஒரு அர்த்தத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். Confession, that means I am not worthy of it. Confession. பாவ அறிக்கை செய்கிற ஒரு அனுபவம். Second one is our request is presented to God. ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்கிற ஒரு அனுபவம். Number 3, claim his promise. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல உறுதியாக ஆண்டவரே நீங்க அந்த வாக்குத்தத்தத்தின் மேல ஒரு நம்பிக்கையை வைக்கிற ஒரு அனுபவம். Okay, after the prayer he made some strategic planning how to face his brother.
அவர் இந்த ஜெபம் முடிஞ்ச உடனே ஒரு யுக்தியை கையாளுகிறார். You know what happened? He sent away his cattle, his servants and family members across the brook. அதாவது அது ஒரு யுக்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஆற்றை எப்படி கடக்க வைக்கணும், ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆடு மாடு அதுக்கடுத்து யாரெல்லாம் அப்படின்னு ஒரு லைனா அவர் அனுப்பி வைக்கிறார். Now let's read Genesis 32 verse 24. Okay, that's enough. You know what happened? All the people, all the cattle, all the servants have crossed the river. Jacob is left alone. எல்லாரும் ஆற்றை கடக்க விட்டுட்டு இவர் மட்டும் தனிமையாக அங்கே இருக்கிறார். Exactly at that time what happened? Continue reading. கண்டினியூவா தொடர்ந்து ரீட் பண்ணுங்க, வாசிங்க. So what happened, you know? He is facing the problem when he is left alone. தனிமையாக இருக்கும்போது அந்த பிரச்சனையை அவர் சந்திக்கிறார். In that struggle his name is changed to Israel. அந்த போராட்டத்துல இரவு முழுவதும் போராடி ஒரு மனிதரை மேற்கொள்ளும் போது அவருடைய பெயர் மாற்றம் பெறுகிறது. And it's God given name meaning prince. அந்த இஸ்ரேல் அப்படின்ற ஒரு பெயரை அங்க கொடுக்கிறாரு, அதுக்கு இளவரசன் என்கிற அர்த்தத்தோட அவர் கொடுக்கிறார். Genesis 32 and verse 30 he says please. Okay, that's enough. I met God. நான் ஆண்டவரை சந்தித்தேன். And gives the place is named Peniel. அந்த இடத்திற்கு பெயர் பெனியல் என்று பெயரிடுகிறான். First he had the dream, you know what name was given there? முன்னாடி அவர் தரிசனம் கண்ட பேர் என்ன தெரியுமா? Bethel. Okay. In the book of Hosea this experience is referred to 12 verse 3 and 4. Hosea 12 3 and 4. ஓசியா 12:3ல இதை குறித்ததான ஒரு காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவர். Okay, here it says what? God. And then verse 4. நாலாவது வசனம், ஆண்டவரோடு போராடினான் என்று இருக்கிறது. நாலாவது வசனம் ஓசியா 12:4. அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான். Okay, that's enough. So in Genesis it says man, and then அதாவது ஆதியாகமத்தில மனிதனோடு, God, கடவுளோடு, and angel, தூதர்களோடு. So it's one person, man, angel, God, one person. Who is that one person? ஒரே ஒரு மனுஷன் மூணு பேரோட போராடி இருக்கிறான், மனிதனோடு, தூதனோடு, கடவுளோடு. அது யார்? These three titles fit only for Jesus Christ. இந்த மூணு விஷயமும் யாருக்கு இது பொருந்துது அப்படினா இயேசுவுக்கு தான். So who was he struggling with? Michael. இவன் யாரோட போராடிக்கிட்டு இருந்தான் அந்த யாக்கோபு அப்படினா அது மிகாவேல் தூதன். Do you understand? புரியுதா? Okay. Well, now some not understand. One person not understand he said again. Okay. அது புரியலையா? என்ன புரியல? Jacob was that struggle, you know, was struggling with Michael, that is Jesus Christ. அதாவது யாரோடு இந்த போராட்டம் நடந்தது அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த யாக்கோபு யாரோடு போராடினான்? இயேசுவா, மனிதனா அல்லது தூதனா? All these titles are used for Jesus Christ. யாருக்கு பொருந்ததுன்னா இயேசுவுக்கு தான் பொருந்தது அப்படினு சொல்றாங்க. Now something that is not written in the Bible is from Spirit of Prophecy, I will tell you. அதாவது பைபிள்ல ஒரு சில காரியங்கள் எழுதல, ஆனால் எலன் ஒயிட் அவர்கள் ஒரு சில காரியங்களை எழுதி வச்சிருக்காங்க. While Jacob was wrestling with that angel, God sent another angel to meet with Esau. அதாவது இங்கே ஒரு தூதனோடு இந்த யாக்கோபு போராடி கொண்டிருக்கிறார், ஆனால் ஆண்டவர் இன்னொரு தூதனை ஏசாவோடு பேச வைக்கிறார். And Esau saw in the vision Jacob is encompassed with the angels of God. அதாவது யாக்கோபு சுற்றிலும் தேவ தூதர்கள் அங்கே இருக்கிறதை இந்த ஏசா அதை பார்க்கும்படியான ஒரு தரிசனத்தை தூதன் கொடுக்கிறான். And in Esau got the message that God of his father is with Jacob. அதாவது பிதாவினுடைய தேவன் யாக்கோபோடு கூட இருக்கிறார் என்கிறதை ஏசாவுக்கு அந்த தூதன் சொல்வதை பார்க்க முடியும். Now two groups, one group is marching and coming with 400 soldiers.
ஒரு கூட்டம் வந்து 400 பேரோட அப்படி நடந்து வந்துட்டு இருக்காங்க. From the other side, Jacob is slowly walking with the cattle and family members and children slowly coming. ஒரு பக்கம் யுத்தத்துக்கு வர்ற மாதிரி வர்றாங்க, இன்னொரு பக்கம் மெதுவா அப்படியே ஆடு மாடுகளோடு அந்த மனுஷன் யாக்கோபு நடந்து வரதை நம்ம பார்க்க முடியும். Do you know this verse, Genesis 33 and verse 4? உங்களுக்கு இந்த வசனம் தெரியுமா? ஆதியாகமம் 33:4. We want to read this together, all of us together. Please read. அப்போது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி கொண்டான், யாக்கோபை கைகளால் கழுத்தில் அணைத்துக் கொண்டு முத்தமிட்டான், பின்னரும் அழுதனர். You know what happened? You know what happened? என்ன நடந்துச்சு தெரியுதா? Esau saw his brother after 20 years. 20 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய சகோதரனை பார்க்கிறார். And he noticed that Jacob is limping and struggling to walk. இவர் யாக்கோபு நொண்டி நொண்டி வர்றத இந்த ஏசா பார்க்கிறார். So suddenly all his anger melted away. இத பார்த்த உடனே ஏசாவுக்கு வந்து இருந்த கோபம் எல்லாமே போயிடுச்சு. And he ran because Jacob cannot run. Esau ran, fell on his leg. They embraced, they kissed, and they both started weeping. யாக்கோபுக்கு ஓடி வர முடியாது, ஆனா ஏசா வேகமாக ஓடி வந்து அவனை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து அழுகிறார். The 400 people who came, no, they are wondering what happened to our captain. 400 பேர் வந்தவங்க பார்க்கறாங்க, என்னாச்சு நம்ம தலைவனுக்கு இப்படி சரண்டர் ஆயிட்டானே அப்படின்னு சொல்லி 400 பேர் பார்க்கறாங்க. Okay, another divine intervention on behalf of Jacob. மறுபடியும் ஒரு தெய்வீக ஒரு இடையூறு இந்த யாக்கோபுடைய வாழ்க்கைக்குள் வருகிறது. Jacob had left the place when Laban was out of station. எப்போ யாக்கோபு வெளியே வரும்போது லேபான் அங்க இல்ல, வெளியில இருந்தாரு. What was he doing? Laban, what was he doing? என்ன செஞ்சிட்டு இருக்காரு? ஆடுகளுக்கு. Okay. After 3 days he gets the news Jacob has fled. Jacob has run away. 3 நாள் கழிச்சு தான் அவருக்கு தெரியுது யாக்கோபு ஓடி போயிட்டான் நம்மளை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு. He doesn't have army with him. He doesn't have soldiers with him. அவருக்கு பெரிய பெரிய போர் வீரர்கள் யாருமே இல்ல. What he did, he came and gathered the young people in the families together. All the cousins and brothers all gathered them together. Come. அவர் வந்து என்ன பண்றாரு, எல்லா வாலிபர்களையும் வீட்டு சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூட்டு வந்து வாங்கடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வர்றாரு. Once I was in Penruti for a week of prayer. நான் ஒரு முறை பன்ருட்டில ஜெபவாரம் நடத்த போயிருந்தேன். After the morning session I was in the room, in the lodge room. மார்னிங் பிரேயர் முடிஞ்ச உடனே ரூம்ல இருந்தாங்க. And you know, down, my room is upstairs. Downstairs there is a person selling lime juice and sweets like that. மேல நான் இருந்தேன், கீழே உள்ளவங்க வந்து இந்த லெமன் எல்லாமே சேல்ஸ் பண்ணி ஜூஸ் எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. Okay, one person came and asked for a lime juice. ஒரு மனுஷன் வந்தா வேகமா எலுமிச்சம்பழம் ஜூஸ் கேட்டான். And he said 1 rupee. 1 ரூபாய் அப்படின்னு. And then there was a struggle. அவங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை வருது. So the man who came, you know what happened? He lifted the sweet bottles and threw it down. அது ஒரு இருந்த அந்த பாட்டில் அந்த சக்கரை தூக்கி வெளியே போடுறான். And the shopman, will you keep quiet? We hammered him. உடனே அவங்களோட ரெண்டு பேரும் பயங்கரமா ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. And this man who was beaten up, he went to the village and gathered all the people together. Within few minutes, a kumbal is coming. A big group is coming to attack that shopman. அவன் அந்த ஷாப்மேன் அவன் வந்து அடிச்சிட்டான் ஒருத்தனை. உடனே எல்லாரையும் கூட்டு வந்து ஒரு குரூப்பை கூட்டு வந்து இவனை அடிக்கிறதுக்கு வர்றாங்க. We are familiar with situation like that. இதே போல தான் அந்த சூழ்நிலை நடக்குது. So Laban, what did he do? He gathered the people, young people from his family, and then marched, chased after Jacob. அவன் எல்லாரையும் அப்படியே கூட்டு வந்து வேகமா வந்து எப்படியாவது யாக்கோபை ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி வர்றான். Genesis 31 and verse 23. ஆதியாகமம் 31:23. So 7 days, that means Jacob has traveled 3 days, and after 3 days he gets the news. So he travels 3 days. So on the 7th day they are meeting together. அதாவது அவர் 3 நாள் பிரயாணத்தை தான் அவர் கேட்கிறாரு. லாபான் கேட்கிறாரு. மறுபடியும் இவர் பிரயாணம் பண்ணி 3 நாள் வராரு. இப்போ 7ஆம் நாள் 7 நாளைக்கு பிறகு அவங்க சந்திக்க போறாங்க. You see, the intention of Laban is revealed in Genesis 31:29. அதாவது ஆதியாகமம் 31:29ல லாபானுக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புறார். Okay, I have power to harm you. That means he came for that.
அதாவது எனக்கு வந்து உன்னை அட்டாக் பண்ண முடிய அளவுக்கு வல்லமை இருக்கிறது. But last night God of your fathers met me and gave me a message. எனக்கு உன்னை கொல்றதுக்கு வல்லமை இருக்கிறது, ஆனாலும் உன் ஆண்டவர் என்னை சந்தித்தார் இரவிலே என்று சொல்கிறார். What is the message? Speak neither good nor bad to Jacob. நீ அவனுக்கு நல்லது மட்டும் தான் பேசணும், கெட்டது நீ பேசக்கூடாது என்று ஆண்டவர் லாபானுக்கும் எச்சரிக்கை கொடுக்கிறார். In the book Great Controversy, again there is a statement, it says a guardian angel is appointed to every follower of Christ. மாபெரும் ஆன்மீக போராட்டம் என்ற புத்தகத்தில் யாரெல்லாம் ஆண்டவரை பின்பற்றுகிறோமோ அவர்களுக்கு தேவ தூதர்கள் காவல் இருக்கிறார்கள். You know, you should respond, say hallelujah, praise the Lord. ஏதாவது சொல்லுங்களே, அமைதியா இருக்கிறீங்க, ஹalleluya சொல்லுங்க. You know, are you happy about that? A guardian angel is appointed to every believer. ஆண்டவர் நமக்கு தேவ தூதர்களை வைத்திருக்கிறார் என்கிறத உணர்ந்து ஆண்டவருக்கு நாம நன்றி செலுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும். How many times that guardian angel intervenes to save us, we will know only when we get to heaven. அதாவது நம்ம யோசித்து பாருங்க, தேவ தூதர்கள் நமக்குள்ள காவல் தூதர்கள் எத்தனை முறை நம்மளை காப்பாற்றி எப்படியாவது பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போகணும்னு சொல்லி முயற்சி பண்ணுவதை நாம் நினைத்திருக்க வேண்டும். Okay, now Jacob faced all these struggles while he was nearing home. அதாவது இவ்வளோ பிரச்சனைகள் அவர் பக்கத்தில், அவர் வீடு பக்கத்தில் போறதுக்கு முன்பாக இவ்வளவோ பாடுகளை அவர் சந்திச்சார். Just like that, God's people will face that tribulation while nearing home. அதாவது பரலோகத்தை நாமும் அடையக்கூடிய ஒரு நேரம் ஆகிற அந்த சூழ்நிலையில நம்மளும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க கூடும். How the church is going to face the problem? அதை எப்படி நாம திருச்சபையாக அதை நாம் சந்திக்க போகிறோம்? Turn to book of Daniel chapter 11 verse 44. தானியேல் 11:44 நம்ம படிச்சா அதை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. Okay, here it is the king of the north that is introduced. அதாவது வட பக்கத்திலிருந்து ஒரு ராஜாவை இங்கே அறிமுகப்படுத்துகிறார்கள். He will be disturbed by the tidings that comes from the east and from the north. கிழக்கிலிருந்தோ வடக்கிலிருந்தோ செய்திகள் அப்படியே அவங்க கொடுக்கிறதுக்கான முயற்சிகள் கொடுக்கறாங்க. And then he will get angry and wants to destroy many. அதாவது இவன் கோபப்பட்டு அநேகரை அழிப்பதற்காக திட்டமிடுகிறான். Next chapter, first verse. அடுத்த வசனம் தானியேல் 12:1 வாசிங்க. Yes, continue. So there will be a great tribulation, and whose name is written in the book of life will be delivered. அதாவது யாருடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதோ அவர்கள் விடுதலையாக இருக்கிற ஒரு நேரம் மிகாவில் எழும்பும்போது. King of the north is the beast power. அதாவது வடபக்கத்திலிருந்து வருகிற ராஜா அப்படின்னு சொன்னா மிருகத்தினுடைய வல்லமை. Okay, what is the tidings that disturbs him? இது என்ன ஒரு செய்தி அவங்களை தொந்தரவு பண்ணும்? Three angels messages is the tidings that disturbs him. மூன்று தூதருடைய செய்தி தான் அவங்களை கலங்க பண்ணும். What is the message? Fear God. என்ன செய்தி அப்படின்னா தேவனுக்கு பயப்படு. Give glory to God. அது தேவனுக்கு மட்டும் மகிமை செலுத்து. Worship the creator. தேவனை மட்டும் சிருஷ்டிகரை மட்டும் தொழுதுகொள். In Sabbath keeping and returning honest tithe, we show that we fear God and we want to give glory. ஓய்வு நாளை அனுசரிப்பதும் தசம பாகங்களை காணிக்கையிலே செலுத்துவதும் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு அனுபவமாக காணப்படும். Leviticus 27:30 Bible says tithe is holy, tithe belongs to God. அதாவது யாத்ராகமம் லேவியராகமம் 27:30 சொல்கிறது 10 தேவனுக்கு சொந்தமானது, அது தசம பாகம். Again verse 32 says tithe belongs to God. மறுபடியுமாக 32வது வசனம் சொல்கிறது தசம பாகம் தேவனுக்குரியது. You know, some people think we can use the tithe for charity purpose to help somebody. அத நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா தசம பாகத்தை யாருக்காவது ஹெல்ப் பண்றதுக்கு கொடுத்துறலாம் அப்படினு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாங்க. Bible says tithe belongs to God, tithe is holy. Charity is something after the tithe
from your 90% what you do. அதாவது தசமபாகம் என்பது தேவனுக்கு சொந்தமானது. அதை மற்ற காரியங்களுக்கு நீங்க பயன்படுத்தணும் விரும்பினா அது தவறு. ஒருவேளை அப்படி உதவி செய்யணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மீதி உள்ள பகுதி 9 பகுதி உங்க கையில இருக்கு, அதுல இருந்து எடுத்து பண்ணுங்க. Hebrews 10:36 says, first obey the command and then you receive the promise of God. அதாவது முதலாவதாக நீங்கள் தேவனுக்கு பயந்து நடக்கணும், அதுக்கடுத்து வாக்குத்தத்தம் நமக்கு சொந்தமாக மாறும். Revelation 18 verse 1. Let's read Revelation 18:1. வெளிப்படுத்தின விசேஷம் 18:1 வாசிங்க. Okay, one thing, the three angels' messages are preached only by the remnant church. அதாவது இந்த முத்தூதனுடைய சுவிசேஷத்தை ஒரே ஒரு திருச்சபை பிள்ளைகளால மட்டும்தான் போதிக்க முடியும். அது மிதமான திருச்சபையாகிய நம்மளால தான். Second one, this message is going on for more than 150 years. இது 150 ஆண்டுகள் போய் கொண்டிருக்கிற செய்தி. We don't see the beast power getting angry. இது நம்ம இந்த மிருகத்தினுடைய வல்லமை கோபப்படுது அப்படின்றத நம்ம பார்க்கல. We don't see that, but the situation is going to change. ஆனால் சூழ்நிலைகள் ஒரு நாள் மாறும். When Revelation 18:1 is fulfilled. எப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 18:1 நிறைவேறும் போது மிருகத்தினுடைய வல்லமை பயங்கரமா கோபம் கொள்ள போகிறது. The message will be given, come out of her my people. நாம செய்தி என்ன கொடுக்க போறோம் அப்படினா பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள் என்னுடைய ஜனங்களே, பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள் என்கிற அழைப்பை நம்ம கொடுக்க இருக்கிறோம். This happens when the latter rain falls. பின்மாரி பொழிந்த உடனே when the gospel of the kingdom shall be preached all over the world as a witness, then shall the end come. பின்மாரி பொழியும் போது உலகம் முழுவதுமாக இந்த முத்தூதின் செய்தி கொடுக்கப்படும் போது தேவனுடைய வருகை வந்துவிடும். Today we talk about TMI. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாரும் கேட்கிற ஒரு விஷயம் TMI program. You know what it means? என்ன அர்த்தம் தெரியுமா? Total membership involvement. அதாவது எல்லா விசுவாச பிள்ளைகளும் கூடி சேர்ந்து செய்கிற ஒரு பணி. At that time, thousands of voices all over the earth, the warning will be given. பின்மாரி பொழிகிற அந்த நேரத்துல எத்தனையோ ஆயிரக்கணக்கான சத்தங்கள் இந்த முத்தூதின் சுவிசேஷத்தை அறிவிக்கும். அதுல நீங்களும் ஒருவராக இருக்க முடியும். You know one thing, nowadays we see in English so many YouTube messages giving the Advent message, three angels messages. So many people are there. இப்போ நிறைய காரியங்களை பாத்தீங்கன்னா த்ரீ ஏஞ்சல்ஸ் மெசேஜ் முத்தூதின் சுவிசேஷம் எல்லா யூடியூப் சேனல்களிலும் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. So when the latter rain comes, the true followers of Christ who keep their vessels clean will be filled by the power of the Holy Spirit. அதாவது பின்மாரி பொழிந்த உடனே இந்த அனுபவங்கள்லாம் இந்த சுவிசேஷங்களை அறிவிக்கும் போது ஆண்டவர் அவர்களை முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புவதை நம்ம பார்க்க முடியும். All over the world, the remnant believers in the remnant church will be filled by the Holy Spirit and they will speak out the three angels messages. எல்லா உலகத்தை சேர்ந்த அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியினாலே ஊற்றப்பட்டவர்களாக எல்லா இடங்களுக்கும் இந்த முத்தூதின் செய்தியை அறிவிக்க கடந்து செல்வார்கள். Miracles will be performed. எல்லா அதாவது அதிசயங்கள் அங்கே நடக்கும். The sick people will be healed. பலவீனமான வியாதிப்பட்டவர்கள் சுகமாவார்கள். Signs and wonders will follow the believers. அதாவது எத்தனையோ அடையாளங்கள் அற்புதங்கள் அங்கே நடப்பதை அநேக மக்கள் அதை பின்தொடர்வதை நம்ம பார்க்க முடியும். When this is happening, you know there is no time. Revelation 15:8 will happen. இதுல நாம பாருங்க, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 15:8 படி இது எப்போ இதெல்லாம் நடக்கும்போது என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். Here what is happening is Jesus completes the ministration in the most holy place. மகா பரிசுத்த ஸ்தலத்துல அவருடைய ஊழியத்தை அங்கே முடிக்கும்போது and he comes out of the temple. அங்கிருந்து வெளியே இங்கிருந்து வரும்போது இது மோஸ்ட் ஹோலி பிளேஸ் இதுதான். இங்கிருந்து அவர் வெளியே வரும்போது please read. வாசிங்க. Okay, when he completes the ministration in the most holy place, what happens? Glory of God fills the temple, nobody can enter there. அதாவது அவருடைய வேலையை முடிந்த உடனே வெளியே வரும்போது அந்த தேவாலயம் முழுவதுமாக புகையினால் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் போது அது யாருமே உள்ள நுழைய முடியாது. You know what happens at the time? Probation is closed. Immediately
the 7 last plagues will be poured upon the earth. கிருபையின் காலம் முடிந்த உடனே, அவர் வெளியே வந்த உடனே, கிருபையின் காலம் முடிந்த உடனே நெக்ஸ்ட் சார் 7 last plagues. 7 வாதைகள் அங்கே ஊற்றப்படும். 3 angels' messages are preached. முத்தூதின் சுவிசேஷம் அங்கே பிரசங்கிக்கப்படும். The good and the wicked people are divided into 2 camps. அதாவது நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி 2 விதமான முகாம்கள் அங்கே பிரிக்கப்படுகிறது. God's people are sealed in their foreheads. கடவுளுடைய பிள்ளைகள் நெற்றியிலே அடையாளம் கொடுக்கப்படுகிறது. The wicked people receive the mark of the beast either in their right hand or in their foreheads. அதாவது துன்மார்க்கர்கள் மிருகத்தின் முத்திரையை கைகளிலும் நெற்றிகளிலும் தரித்துக் கொள்கிறார்கள். Probation comes to an end. கிருபையின் காலம் முடிவுக்குள்ளாக வந்திருக்கிறது. Wicked people will try to destroy the righteous people. அதாவது துன்மார்க்கர்கள் நீதிமான்களை கொல்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். That is a time of trouble. அதுதான் யாக்கோபினுடைய இக்கட்டு காலம். At the same time, that is the time of the 7 last plagues. அந்த நேரம் தான் 7 வாதைகளுடைய காரியங்கள் நடைபெறுகிறது. At that time, Michael shall stand up. அந்த நேரம் தான் மிகாவேல் தூதன் எழுந்து நிற்கிறான். God's people will be delivered. அந்த நேரம் தான் தேவனுடைய பிள்ளைகள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். When Christ shall complete his ministration, and then time of trouble will start. இயேசுனுடைய அந்த மகா பரிசுத்த பணி முடிவடையும் போது இந்த காரியங்கள் எல்லாமே நடந்தாக வேண்டும். Once again we'll read Daniel 12:1. மறுபடியும் நாம வாசிக்கலாம் தானியேல் 12:1. Okay, tribulation that has never happened in history will come at that time. அதாவது இதுவரைக்கும் நடந்திராத ஒரு உபத்திரவம் இந்த நேரத்திலே நடக்க இருக்கிறது. So corona is nothing compared to that. அது ஒரு கொரோனா நோயெல்லாம் அதுக்கு அது ஈடுகட்ட முடியாது. Jesus quotes this verse in Matthew 24:21. ஆண்டவர் ஒரு வார்த்தையினாலே சொல்கிறார் மத்தேயு 24:21ல Great tribulation. மிகுந்த உபத்திரவம். So that is the worst time for planet Earth. அந்த நேரம் இந்த பூமிக்கு மோசமான ஒரு நேரமாக கருதப்படுகிறது. The other churches are teaching that believers will be raptured before the tribulation. அதாவது இந்த உபத்திரவத்துக்கு முன்பாக ரகசியமாக அநேக மக்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லி பல திருச்சபைகள் போதித்துக் கொண்டிருக்கிறது. That is not true. அது உண்மை அல்ல. Church will go through the great tribulation. இந்த திருச்சபை அந்த உபத்திரவத்தின் ஊடாக கடந்து செல்ல வேண்டும். Michael will save whose name is written in the book of life. Michael will save those whose names are written in the book of life. மிகாவேல் யாருடைய பெயரெல்லாம் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்படுகிறது. 3 qualifications are there. 3 முக்கியமான தகுதிகள் காணப்பட வேண்டும். Psalm 91 verse 14 verse 15. சங்கீதம் 91ல 14வது வசனம். Because he please read. Next 15th verse. 15வது வசனம். Okay, time of trouble. This is the time of trouble. இதுதான் இந்த இக்கட்டு காலம். So what's the condition? He has set his affection in the name of the Lord. Set his affection on the name of the Lord. He will be delivered. அதாவது யாரெல்லாம் ஆண்டவரோடு அதிகமாக இருக்கிறார்களோ அவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். Shadrach, Meshach, Abednego and Daniel went through the time of trouble. அதாவது எப்படி சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ அந்த பயங்கரமான உபத்திரவத்துக்குள்ளாய் வெளியே வந்தாங்களோ அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகள் அதிலிருந்து வெளியே வருவார்கள். They did not know what was going to happen, but they trusted in the promises of God. அதாவது என்னன்னு தெரியாது, ஆனா ஆண்டவர் செய்தி வாக்குத்தத்தம் கொடுத்தபடினாலே அதிலிருந்து விடுதலை ஆகக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். An order, a decree will be finally be issued against those who keep the holy Sabbath. அதாவது சட்டங்கள் கொடுக்கப்படும், அதாவது கட்டளைகள் கொடுக்கப்படும். யாரெல்லாம் ஓய்வு நாளை அனுசரிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆபத்துகள் உபத்திரம் என்கிற அந்த செய்தியை அவர்கள் பிரகடனம் செய்வார்கள். You know, that's going to come very soon. இது சீக்கிரமாக வரும். Already we have news that in American states they are debating Sunday laws. அதாவது இப்போ கூட அமெரிக்கால இதை குறித்ததான ஒரு வாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. We read 2 verses and we'll close. 2 வசனத்துல நாம் முடிச்சிடலாம். Revelation 7:13. வெளிப்படுத்தின விசேஷம் 7:13.
14th verse. 14வது வசனம். So they come from great tribulation. அதாவது அவங்க பயங்கரமான மோசமான ஒரு சூழ்நிலையிலிருந்து வந்தவர்கள். They have washed their robes, made it white in the blood of the Lamb. அவருடைய அங்கிகளை இயேசுவின் இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். So three qualifications. Number one, தகுதிகள். names to be written in the book of life. முதலாவது தகுதி என்னன்னா அவங்களுடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். Number two, their robes are washed in the blood of the Lamb. அவருடைய அங்கிகள் இயேசுவின் இரத்தத்தினாலே தோய்த்து வெளுக்கப்பட்டிருக்கும். Number three, they set their affection upon the name of the Lord. அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆண்டவர் மேல அன்பு அதிகமாக அவங்களுக்கு இருக்கும். When the great tribulation comes, we have to be safe in the arms of Jesus. மிகுந்த உபத்திரவங்கள் வரும்போது தேவனுடைய புயத்துக்குள்ளாக அவருடைய கரத்துக்குள்ளாக நாம் இருப்பதற்கு ஆண்டவரை சார்ந்து வாழ நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். God bless. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த கூட்டத்தின் முடிவு கீதமாக 260